சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டீலிமிட்டேஷன் 2026க்கு பிறகு வந்ததுன்னா பெருமளவுக்கு பாதிப்பை தரப்போறது தென் மாநிலங்களுக்கு தான். தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகா, தெலுங்கானா அதனுடைய நாடாளுமன்ற தொகுதிகளும் சட்டமன்ற தொகுதிகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மோடி அரசு கட்டாயப்படுத்துறாங்க. நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படுகிறது. 272 பேர் இருந்தா போதும், பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிடலாம். இன்னைக்கு தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை மிக குறைவாக செய்துவிடும் அப்படின்றதால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 39 தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது. அதனுடைய ரேஷியோ இப்படி இருக்கணும். கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் சந்திக்கிற ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு அரசினுடைய இந்த முன்முயற்சி வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு மொத்த நாடாளுமன்றத்தில் 543 பேர் இருக்காங்க. 543 பேர்ல 39 என்பது ஒரு கணக்கு. இதே 828 ஆக்கி அதுல 41ன்னா இன்றைக்கு இருக்கிறத விட நம்முடைய பங்கு, பிரதிநிதித்துவம், விகிதாச்சாரம் குறைஞ்சிரும். இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது சரின்னு சொல்றீங்களா இல்லை தப்புன்னு சொல்றீங்க? மக்கள் மத்தியில் தேவையில்லாத பிரச்சனை, மாநிலங்களுக்கு இடையே தேவையில்லாத சந்தேகத்தை ஏற்படுத்துறது. என்ன கேட்டால் இது தேவையே இல்லை, அடிப்படையிலேயே இதை ஒதுக்கிடலாம் தான் நான். முன்னாலெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அதுக்கு முன்னால 3க்கு மேல் வேண்டாம்னாங்க. இப்போ ஒருவரே போதும், 1க்கு மேல் வேண்டான்றாங்க. ஆனா இதே வடக்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மக்கள் தொகை என்பது கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. ஜனத்தொகையை கட்டுப்படுத்த தவறியவர்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் நம்ம மதிவாணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்த அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் எதற்காக சார்? தமிழ்நாடு அரசு கூட்டியிருக்கிற அனைத்து கட்சி கூட்டம்ன்றது நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணுறாங்க இல்லையா, டீலிமிட்டேஷன். அதை பற்றி நம்ம மற்ற கட்சிகள், ஒத்த கருத்துள்ள கட்சிகளை எல்லாம் அழைத்து பேசுறதுன்றது நம்ம தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 39 தொகுதிகள் அதனுடைய அந்த ரேஷியோ, விகிதாச்சாரம் அப்படியே இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான். அநேகமாக பல தலைவர்களை அழைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு இருக்க கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற சிபிஎம் கட்சியினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல் பிஜு ஜனதாதள் முன்னாள் முதலமைச்சர் ஒடிசாவில் நீண்ட காலமாக இருந்தவர், அவரையும் அழைச்சிருக்காங்க. அவர் வராரா, அவர் கட்சி சார்பாக யாராக வராங்களான்னு தெரியாது. இல்லை பஞ்சாப்லேருந்து, இப்படி பல மாநிலங்கள்லேருந்து, தெலுங்கானாலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க, கர்நாடகாலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாட்டுக்காக ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் சந்திக்கிற ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாடு அரசினுடைய இந்த முன்முயற்சி வரவேற்கத்தக்கது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் 2026க்கு பிறகு வந்ததுன்னா அது பெருமளவுக்கு பாதிப்பை தரப்போகிறது தென் மாநிலங்களுக்கு தான். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் உங்களுக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பது அமுல்படுத்தப்படும் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மிக கராராக அமுல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகா, தெலுங்கானா இது போன்ற தென் மாநிலங்களுக்கு அதனுடைய நாடாளுமன்ற தொகுதிகளும் சட்டமன்ற தொகுதிகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறைவதுன்னா 39, 37 ஆகாமல் கூட இருக்கலாம், 39, 41 கூட ஆகலாம். ஆனால் அந்த விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா, இன்றைக்கி மொத்த நாடாளுமன்றத்தில் 543 பேர் இருக்காங்க. 543 பேரில் 39 என்பது ஒரு கணக்கு. இதே 828 ஆக்கி அதில் 41ன்னா இன்றைக்கு இருக்கிறத விட நம்முடைய பங்கு, பிரதிநிதித்துவம், விகிதாச்சாரம் குறைஞ்சிரும்.
அப்போது இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான கருத்துன்ற முறையில் நம் நாட்டில் அரசாங்கத்துக்கே இன்னும் தெளிவான கொள்கை இல்லை. ஒன்றிய அரசே ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுன்றாங்க. முன்னாலெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க. அதுக்கு முன்னால் 3க்கு மேல் வேண்டாம்னாங்க. இப்போ நாம் ஒருவரே போதும், 1க்கு மேல் வேண்டான்றாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி வந்து 145 கோடியை நம்ம இந்திய ஜனத்தொகை தொட்டு இருக்கிறது. நம்ம வந்து இதே வேகத்தில் போனோம்னு சொன்னால் நிச்சயமாக சீனாவையும் மிஞ்சி சில ஆண்டுகளில் உலகிலேயே அதிக மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏன் அது அபாயம் சொல்கிறேன்னா, இப்போது மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாக அவங்களுக்கான உணவு வசதிகள், வேலை வாய்ப்பு, சுகாதாரம் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தணும் இல்லையா? அப்போ அதுக்கான செலவு அதிகமாகும். அப்போ அதனால் வந்து மக்கள் தொகையை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பது ஒரு நல்ல கோட்பாடு, ஏற்பாடு தான். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதே வடக்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை என்பது கட்டுக்கடங்காமல் போயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க கும்பமேளாவில் போய் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இப்போ நடந்ததில்ல, 60 கோடி பேர் கலந்து கொண்டதாக சொல்கிறாங்க. 60 கோடி பேர். பல நாடுகளே 1 கோடி பேர் இல்லாத நாடுகள் பல இருக்குது உலகத்தில். நம்ம கும்பமேளாவில் கலந்துக்கினவங்களே 60 கோடி பேர்னு சொன்னால் மக்கள் தொகை என்பது நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து உகந்ததல்ல. அதை கட்டுப்படுத்தணுன்றது சரியான கொள்கை. ஆனால் அதே அரசாங்கம் பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை நிர்ணயிப்பதற்கு பேசிஸாக அடிப்படையாக இந்த மக்கள் தொகையை எடுக்கிறது இருக்குது பாருங்கள், அது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இல்லையா? அப்போ அதனால தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப தெளிவாக இந்த கொள்கையை துவக்கத்திலேயே, இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென் மாநிலங்களுக்கு எதிரான கொள்கை. இதை ஏற்பாடு தென் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் மிக குறைவாக செய்துவிடும் அப்படின்றதால தான் ஒரு எச்சரிக்கையாக எல்லாரையும் திரட்டி சண்டை போடுறது, எதிர்க்கிறது முடிவு பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய விகிதாச்சாரம் வந்து குறையும்னு சொல்கிறீங்க இல்லைங்க? இப்போ அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? இந்த தென் மாவட்டங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரக்கூடும் அப்படின்றீங்க. நாடாளுமன்றத்தில் தமிழகத்துக்கும் சரி தென் மாவட்டங்களுக்கும் சரி என்ன மாதிரியான பாதிப்புகள் இதனால் வரும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீட் தேர்வு இப்போ அதை ரத்து செய்யணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி இருந்த வரைக்கும் அவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கும்போது தான் ஒன்றியத்தில் நீட் தேர்வு வந்தது. ஆனால் அது கட்டாயப்படுத்தலை. அதை நீங்கள் வந்து ஏற்று தான் ஆகணும்னு. நம்ம ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் மாநில முதலமைச்சர்கள் சில பேர்லாம் போயிட்டு அதை எதிர்த்து இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விலக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மோடி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பு அடிப்படையில்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே நம்ம கொள்கைகள்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது, சட்டங்கள் எங்கே ஏற்றப்படுகின்றன, எல்லாமே வந்து நாடாளுமன்றத்தில் தான் ஏற்றப்படுகின்றன. அப்போ அந்த நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் குரல் வந்து யாரும் கேட்கறதில்ல. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி 272 பேர் இருந்தால் போதும், பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ 543 பேரில் மிச்சம் இருக்கிறவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி கிடைச்சா போதுன்ற அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள், உத்தரப்பிரதேசத்தில் 85 இருந்தது, அப்புறம் அதில் இந்த உத்தராஞ்சல் பிரிஞ்சதால் 80 குறைஞ்சது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையில்னா அதுக்கு வந்து 100க்கு மேலே போயிடும். பீகாருக்கு அதே மாதிரி தான் 54 இருந்தது. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் பிரிஞ்சதுக்கப்புறம் அது குறைஞ்சது. இன்றைக்கி அதுக்கும் அதிகமாக போயிடும். அப்போது வட மாநிலங்களில் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த தவறியவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள், அவங்களுக்கு வந்து அதிகமான பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் கிடைக்கும். ஆனால்
இது இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துலேருந்து நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளார வராங்க, அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்புக்கும் இதுக்கும் வந்து இல்லை அது வேற இது வேற. இப்போ வேலை வாய்ப்புகளை தேடி வடநாட்டில் இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால் வடகிழக்குல இருந்தெல்லாம் இப்போ இன்னைக்கு தென் மாநிலங்களை நோக்கி ரேஷன் கார்டு கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க படையெடுத்து வராங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியை அமைப்பதற்கு, அந்த மாநிலத்திலேருந்து நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் அனுப்புவதற்கு அவங்க ஜனத்தொகையின் அடிப்படையில் அந்த தொகுதிகள் உயரும்போது அப்போ அவங்களுடைய எண்ணத்துக்கும் கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பாங்க இல்லையா மத்திய அரசில். ஆகவே இது வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது 2026க்கு பிறகு பண்ணணுன்ற கட்டாயம் இருந்தால் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம். ஏற்கனவே ஒரு 30 வருஷம் தள்ளி வச்சா மாதிரி இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி வைக்கலாம். குடி முழுக போகிறது ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாமல் இதை நடத்தி தான் ஆகணும். ஏன்னா பேசிக்கான ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை. 2020-21 நடந்திருக்கணும். இன்றைக்கி 25 ஆயிடுச்சு. திட்டமிட்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் ஒன்றிய அரசு தாமதப்படுத்துகிறாங்க. அப்போ மக்கள் தொகை 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையே இவங்க தாமதப்படுத்தும் போது இன்றைக்கி வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு மறு நிர்ணயத்தை வந்து தள்ளி போட்டால் ஒன்றும் குடிமூழ்கி போயிடாது. இல்லை உடனே நடத்தணும்னா மிகச்சரியாக நம்முடைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க எல்லா கட்சியும். அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இப்போ என்ன விகிதாச்சாரம் இருக்குதோ தமிழ்நாட்டுக்கு அது குறையாமல் பார்த்துக்கணும். நம்பர் இல்லை முக்கியம், 39 41 இல்லை. இன்றைக்கி 543 இவ்வளோ இருக்குது. அது நாளைக்கு 800 ஆனாலும் 900 ஆனாலும் 1000 ஆனாலும் இதே அளவுக்கு விகிதாச்சாரம் எங்களுக்கு இருக்கணும்னு கேட்குறாங்க. அதை நிச்சயமாக மத்திய அரசு ஒத்துக்கொள்ள தான் வேணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. வேறு எந்த அடிப்படையில் எடுத்தால் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எந்த ஒரு அடிப்படையிலும் எடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து வேரியஸ், இப்போ ஒரு ஆளை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா பல விதமான கூறுகளை ஆய்வு செய்வாங்க. பர்சனாலிட்டி, அவருடைய யோகியதாம்சம், கல்வி, அவருடைய குணாம்சம், அவருடைய பேக்ரவுண்டு, இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரே ஒரு கல்வியாக கொடுங்க, பாஸ் பண்ணி காப்பி அடித்து பாஸ் பண்ணி மார்க் எடுத்திருந்தான்னா. ஆகவே எல்லாத்தையும் பார்க்கணும். அதாவது ஆஸ் ஏ ஹோல் முழுமையாக பார்க்கணும். ஒரு மாநிலம் வளர்ந்துருக்குதா, ஒரு மாநிலத்தின் கல்வி எப்படி இருக்குது, மக்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, வெறும் மக்கள் தொகையை மட்டும் கணக்கில் எடுத்துகிட்டு இது பண்ணுறதுன்றது அது சரியான ஒரு அளவீடாக இருக்க முடியாது. அதை பண்ணணுன்னா அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும். அது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபார்முலாவாக இருக்கணும். வெறும் ஜனத்தொகை அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. அந்த காலத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம், ஏதாவது இந்த அரசியல் சட்டத்தை நிர்ணயம் பண்ணும்போது இருந்த நாலெட்ஜை வச்சுக்கிட்டு அனுபவத்தை வச்சுட்டு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி 1950க்கு அப்புறம் சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் 75 வருஷம் எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் வெறும் பாப்புலேஷன் அடிப்படையாக வச்சு தொகுதியை மறுநிர்ணயம் பண்ணுறதுன்றது ஒரு ஏற்கத்தக்க நிலைப்பாடு இல்லை. அதுக்கு வேறு வேறு ஃபேக்டர் பண்ணணும். இப்போ தமிழ்நாடு வந்து பல விஷயங்களில் நம்பர் 1 மாநிலமாக இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அதுக்கு வந்து ஒரு விலையே இல்லையா? அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாதா? வெறும் ஜனத்தொகை இல்லை, ஆகவே உங்களுக்கு குறைவான ரெப்ரசன்டேஷன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது சரின்னு சொல்கிறீங்களா இல்லை தப்புன்னு சொல்கிறீங்களா? என்ன கேட்டாங்க, இந்த மறுசீரமைப்பை நடத்தக்கூடாதுங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்ம லோக்சபா இருக்கு இல்லையா, லோக்சபான்னு சொன்னால் மக்களவை, மாநிலங்களவை சொல்ல மக்களவை, அதில் இன்றைக்கி வந்துட்டு அதை மறுநிர்ணயம் பண்ணி மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அதை ஒவ்வொரு சென்சஸ் முடிஞ்சவொன்னும் பண்ணணுன்றது தான் பேசிக்கான விஷயம். ஆனால் அமெரிக்காவில் அதே இதுக்கு ஈக்குவலான காங்கிரஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. காங்கிரஸ்மேன் அப்படின்னா இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாதிரி அந்த நம்பர் இருக்குல்ல 425, அதை அப்படியே ஃப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதாவது அப்படியே உறைந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. எண்ணிக்கை உரையப்பட்டது, அவ்வளோதான். என்றைக்கும் அது மாறாது. அதில் ஒன்றும் ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்து தானே வராங்க.
இப்போ 7 கோடி பேர் ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறான்னா 10 கோடி பேர் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போகிறான். இதில் என்ன பெருசாக மாற்றம் இருக்குது? ஆகவே இது வீண் வேலை தான். இது மக்கள் மத்தியில் தேவையில்லாத பிரச்சனை, மாநிலங்களுக்கு இடையே தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறது. என்ன கேட்டால் இது தேவையே இல்லை. அடிப்படையிலேயே இதை நம்ம இது பண்ணிடலாம், ஒதுக்கிடலாம் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.